போர்னு இந்தியா சொல்லலை. இட்ஸ் ஆப்ரேஷன் அகெயின்ஸ்ட் த டெரரிஸ்ட். நம்ம எதிர் தாக்குதல் நடத்தியிருக்கோம். ப்ரிசிஷன் தாக்குதல் எப்படி நடந்தது? ஆனால் இந்த போர் இராணுவ வீரர்களை விட டெக்னாலஜி வார்ஃபேர். பாகிஸ்தான் வெறும் ட்ரோன்ஸை வச்சே இந்தியாவுடைய ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டியில் 30% 40% காலி பண்ணிடுச்சு. நெகட்டிவாக என்ன பார்க்குறேன் அப்படின்னா, டிப்ளமேட்டிக்கலாக நம்ம ஃபெயிலியர். நாட்டுடைய போர் நிறுத்தத்தை யார் அறிவிக்கணும்? நம்மளுடைய முப்படை தளபதிகள் அறிவிக்கணும். ஆனால் எப்படி ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணுறாங்க? உங்களை எந்திரிச்சு சொன்னது எது? தடுத்தது எது? ஏன்னா ரஃபேல் விமானத்தை பாகிஸ்தான் இராணுவம் சைனாவுடைய செங்து J-10C என்ற ஃபைட்டர் ஜெட்டை வச்சு வீழ்த்தி விட்டது. அதானியும் அம்பானியும் இந்த போர் நிறுத்துவதற்கு நாங்கள் முழு ஆதரவே இராணுவத்திற்கும் இந்தியாவுக்கும் தருகிறோம். எனவே மோடிக்கு தீவிரவாதத்தை விட அவரது ஃப்ரெண்ட்ஸ், அவரது வர்த்தகம், அவரது கார்ப்பரேட் அழிந்து விடக்கூடாது. இப்போ இதெல்லாம் அயோக்கியனின் கடைசி புகலிடம் தேசபக்தி. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அயன் சக்தி தந்திடும் அன்னை டேட்ஸ். அன்னை என்றால் அன்பு, அன்னை டேட்ஸ் என்றால் தெம்பு. தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் பொன்ராஜ் சார் தான் இருக்காங்க. நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? ஃபஸ்ட்டு பெஹல்காம் தாக்குதல் தொடர்பாக நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸ்லாம் சோஷியல் மீடியாவில் சுற்றிக்கிட்டே இருக்குது. உண்மையிலேயே அந்த தாக்குதலுக்கான நோக்கம் என்னவா இருந்துச்சு? இது போர்னு இந்தியா சொல்லலை. இட்ஸ் ஆப்ரேஷன் அகெயின்ஸ்ட் த டெரரிஸ்ட். இதான் சொன்னது. இதில் என்ன நல்லது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இதில் நான் நரேந்திர மோடியை பாராட்டுறேன். என்ன பாராட்டுறேன்? அட்லீஸ்ட் இந்த முடிவு எடுத்ததுக்காக பாராட்டுறேன். நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வார் நடந்துச்சு அப்படின்னா இராணுவ வீரர்கள் தான் பலி. இராணுவ வீரர்களது பாடி வந்தது, இராணுவ வீரர்களுக்கு மக்கள் மரியாதை, இராணுவ வீரர்களுக்கு முதலமைச்சர் மரியாதை, இராணுவ வீரர்களுக்கு மக்கள் மரியாதை, இராணுவ வீரர்களது உயிர் தியாகத்தைக்கு போற்றணும், வணங்கணும், நம்மளும் வணங்கணும், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் இந்த போர் இராணுவ வீரர்களை விட டெக்னாலஜி வார்ஃபேர். டெக்னாலஜி ஜெயிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 20,000 சயின்டிஸ்ட்கள் DRDO கீழே, 20,000 சயின்டிஸ்ட் இஸ்ரோ கீழே, 40,000 சயின்டிஸ்ட், கிட்டத்தட்ட 10,000 சயின்டிஸ்ட் டிபெண்ட் ஆன் அட்டாமிக் எனர்ஜி. 50,000 சயின்டிஸ்டுடைய உழைப்பு இந்த போரின் மூலமாக வெளிப்பட்டது. நியூக்ளியர் கேப்பபிலிட்டி, மிசைல் கேப்பபிலிட்டி, ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டி, சேட்டலைட் கேப்பபிலிட்டி. அப்துல் கலாம் அவர்கள் காலத்தில் தான் இது ஃபஸ்ட்டு இன்டகிரேட்டட் கைடட் மிசைல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமை IDGMPயை உருவாக்குனது இந்திரா காந்தி அவர்கள். நேரு இத்தனையும் உருவாக்குனார். ஸ்ட்ரக்சர் உருவாக்குனது காரணம் நேரு தான், ஜவஹர்லால் நேரு தான். அதுக்கடுத்து இந்திரா காந்தி, லால் பகதூர் சாஸ்திரி, அதுக்கடுத்து இந்திரா காந்தி இதனால தான் இன்றைக்கி இந்த ஒட்டுமொத்தமான அக்னி, பிருத்திவி, ஆகாஷ், நாக், திரிசூல் இத்தனை 5 ஏவுகணைகளும் உருவாக்கப்பட்டதுக்கு காரணம் இந்திரா காந்தி. அன்றைக்கு இருந்த வெங்கட்ராமன் டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்தார். இவர் இருவரும் சேர்ந்து அப்துல் கலாமை கூப்பிட்டு அவரிடம் பொறுப்பை ஒப்படைத்து அவர் உருவாக்கினதான் பிருத்திவி, அவர் உருவாக்கினதான் நாக், அவர் உருவாக்கினதான் ஆகாஷ், அவர் உருவாக்கினதான் திரிசூல், அவர் உருவாக்கினதான் அக்னி. அவர் கீழே அகர்வால் ஒர்க் பண்ணார், இவர் அவினாஷ் சந்திர ஒர்க் பண்ணார், சதீஷ் ரெட்டி அவர் கீழே தான் ஒர்க் பண்ணவங்க. இவங்க எத்தனை பேருமே அவருக்கு, சரஸ்வத் அவர்களெல்லாம் ஒர்க் பண்ணவர். இத்தனை சயின்டிஸ்டோடும் அவருக்கு, டாக்டர் கோட்டாஹர் நாராயணன் அவர்கள் ஒர்க் பண்ணாங்க. இத்தனை பேரும் ஒர்க் பண்ணி அவங்க கீழே 1008. நான் AD ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சியில் மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸில் சயின்டிஸ்ட்டாக நான் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்டுக்கு ஒர்க் பண்ணேன். நான் ஒர்க் பண்ணேன். கிட்டத்தட்ட 20 வருஷமாக சயின்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணேன். அப்போ இந்த ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க், வெளியே தெரியாமல் இருந்த வார்ஃபேரில் வெளியே தெரியாமல் இருந்த முகம் இந்த போரின் மூலமாக வெளியே தெரியும். இந்த வார்ஃபேரை நடத்தியது நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மட்டும் இல்லை, 1999 கார்கில் வார் நடக்கும்போது, மே டு ஜூலையில் நடக்கும்போதும் நம்மகிட்ட டேட்டா கிடையாது. நம்மகிட்ட டைகர் ஹில்ஸில் போய் தீவிரவாதிகளும் பாகிஸ்தான் இராணுவமும் மேலே நம்மளை சுட்டுட்டு இருக்கான். நம்மகிட்ட டைகர் ஹில்ஸை எப்படி போய் அடிக்கிறது, உள்ளே போகணும், அவனுடைய லைன் ஆஃப் கண்ட்ரோலை தாண்டி உள்ளே போய் அடிக்கணும். உள்ளே போனால் அப்போ குயிக்காக அடிச்சுட்டு வரணும், இல்லை நம்மளுக்கு சேதாரம் அதிகமாகிடும். அப்போ எப்படி பண்ணுறது? அப்போ நம்மகிட்ட காட்ரோசாட் கிடையாது, ரிசார்ட் கிடையாது. அப்போ அப்துல் கலாம் சயின்டிஃபிக் அட்வைசராக இருந்தார். அப்போ வெளிநாட்டிலேருந்து டைகர் ஹில்லை மேப் பண்ணி சேட்டலைட் டேட்டாவை டேட்டா செட்டை கொண்டாந்து கொடுத்தாரு. ADAவில் அன்றைக்கி KG நாராயணன் NAL சீஃப், அவர் டாக்டர் கோட்டாஹரி நாராயணா, ADA NAL, அங்கே நான் சயின்டிஸ்டாக ஒர்க் பண்ணுறேன். எங்ககிட்ட கொண்டாந்து கொடுத்து இந்த ஒரு சிமுலேஷன் சிஸ்டத்தை உருவாக்கி கார்கில்லை மேப் பண்ணி
அதில் வந்து நம்ம ஏர்ஃபோர்ஸ் விமானிகள் வந்து சிமுலேட்டரில் அவங்க வந்து பைலட் டெஸ்ட் பண்ணாங்க. சிமுலேட்டரில் ஃப்ளைட் பாத் சிமுலேஷனை கிரியேட் பண்ணி எப்படி இந்திய எல்லையிலேருந்து போய் அடிக்கிறது, அடிச்சுட்டு குயிக்காக வர்றது, இப்படி ஃபுல்லாக ட்ரைனிங் சிமுலேட்டரில் ட்ரைனிங் எடுத்தாங்க. இதை வச்சு தான் மிராஜ் ஏர்க்ராஃப்டை வச்சு நம்ம பைலட் இதில் ட்ரைனிங் எடுத்து இந்த ட்ரைனிங் என்வரன்மெண்ட்டை உருவாக்கி கொடுத்தவர் டாக்டர் அப்துல் கலாம். அன்றைக்கு கார்கில் வெற்றி வாஜ்பாய் தலைமையில் அன்றைக்கு இந்திய இராணுவம், இந்திய ஏர்ஃபோர்ஸ் வந்து நடந்து அந்த வெற்றியை போய் குண்டு போட்டுட்டு வந்து எத்தனை குண்டு போட்டாங்க, எப்படி அழிச்சாங்கன்றது வரைக்கும் அந்த வீடியோவை எடுத்துகிட்டு வந்து எங்கள் விஞ்ஞானிகளான எங்கள் குழுவுக்கு அப்துல் கலாம் காண்பித்தார். நாங்கள் பார்த்தோம். இப்போ நீங்கள் டிவியில் உடனே பார்க்குறீங்க, அப்போல்லாம் டிவியில் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. நாங்கள் அன்றைக்கி வந்து எங்களுக்கு அந்த வெற்றியை பார்க்கும் பொழுது எங்களுக்கு உண்மையிலேயே எங்களது கான்ட்ரிபியூஷன் வந்து அப்போல்லாம் குண்டிலிட்ட விளக்காக தான் இருந்துச்சு, யாருக்குமே தெரியாது வெளியே. இன்றைக்கு அது வந்து இன்றைக்கு மீடியா இருப்பதனால இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், பிருத்திவி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அஸ்வின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், இத்தனை சிஸ்டத்தையும் ரெடார், கம்ப்ளீட் ரெடார் சிஸ்டம், இந்த ரெடார் சிஸ்டத்தை வந்து இன்டகிரேட்டட் வித் ரெடார் சிஸ்டம், இது வந்து இஸ்ரேலுடைய ரெடார் சிஸ்டம் நம்மகிட்ட இருக்குது. இந்த இஸ்ரேல் ரெடார் சிஸ்டத்தை போக்ரானில் வந்து அப்துல் கலாமும் சிதம்பரமும் இரண்டாம் 5 முறை அணுகுண்டை வெடித்து பரிசோதனை செய்து ஸ்ட்ரென்த் வலிமை ஒன்றுதான் வலிமை மதிக்கும் என்று உலகிற்கு அனௌன்ஸ் பண்ண பிறகு ஒட்டுமொத்த அமெரிக்கா மேற்குலக நாடுகள் எல்லாமே எக்கனாமிக்கல் சாங்ஷன், டெக்னாலஜி சாங்ஷன் விதித்த பிறகு நமக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வேணும் என்று சொல்லி அப்துல் கலாம் அப்போ வந்து தேடப்பட்ட நபராக வைத்திருந்தார்கள். ஓகே, அமெரிக்கா சிஏஏ தேடுது. அப்துல் கலாம் மூமெண்ட் எங்கே போனாலும் வாட்ச் பண்ணுறாங்க. பல்வேறு எந்த இடமும் நான் இப்போ சொல்லக்கூடாது, ஆனால் ஒரு இடத்துலேருந்து ட்ரெயினில் போய், இன்னொரு இடத்துலேருந்து பஸ்ஸில் போய், இன்னொரு இடத்துலேருந்து காரில் போய், வேடத்தை மாற்றி போய், இங்கேருந்து இஸ்ரேலுக்கு போகிறதுக்கு 4 நாடு தாண்டி போய் இஸ்ரேலில் இறங்கி இஸ்ரேலோட வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி அவங்கள ஒத்துக்கிற வச்சு ரெடார் சிஸ்டத்துக்கு ஜாயின்ட் வெஞ்சர் டெவலப்மெண்ட்டுக்கு அக்ரி பண்ண வச்சு அதை கொண்டு வந்து இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்ட பிருத்திவி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கடந்த 60 ஆண்டு கால உழைப்பது, அதனுடைய பில்டப் தான் இன்றைக்கி வந்து இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இதை சாத்தியப்படுத்தியது. அப்போ டிஆர்டிஓ உருவாக்கி டிஆர்டிஎல கிரியேட் பண்ணி அதை அப்துல் கலாமை பொறுப்பேற்று இந்திரா காந்தி கேட்ட கேள்விக்கு பதில் அன்றைக்கு கிடைத்தது. இந்திரா காந்தி அப்துல் கலாம் கேட்டார், 5000 கிலோமீட்டர் தாண்டி சென்று சைனாவை அளிக்கும் ஏவுகணையை எப்பொழுது உருவாக்குவீர்கள் என்று கேட்டார். அப்துல் கலாம் சொன்னார், அக்னி 1, அக்னி 2, அக்னி 3, அக்னி 4, அக்னி 5, அக்னி 5ஐ நாங்கள் லான்ச் பண்ணும்போதும் அது நடக்கும் என்று சொன்னார். அது என் கண் முன்னால் நடந்துச்சு. இந்திரா காந்தி, நான் அவர் மறையும் போது நான் சின்ன பையன், ஆனால் நாங்கள் அதுக்கு ஒர்க் பண்ணோம். இப்படி 40,000 சயின்டிஸ்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, 50,000 சயின்டிஸ்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அத்தனை சயின்டிஸ்டுகளும் உழைத்த உழைப்பு இன்றைக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணப்பட்டது. இன்றைக்கு வந்து நம்ம எதிர் தாக்குதல் நடத்தியிருக்கோம். சிறு ப்ரிசிஷன் தாக்குதல் எப்படி நடந்தது? நம்ம ஜிபிஎஸை வச்சு நடத்தலை, அமெரிக்காவுடைய ஜிபிஎஸ் சேட்டலைட்டை வச்சு நடத்தலை, நம்ம வந்து நேவிகேஷன் சேட்டலைட்டு, இந்தியா தயார் பண்ண நேவிகேஷன் சேட்டலைட்டு 46 ஏவணும். நம்ம இது வரைக்கும் 6 10 ஏறியிருக்கோம். இந்த சேட்டலைட் கரெக்டாக ப்ரிசிஷன் 10 மீட்டர் ப்ரிசிஷன் வரைக்கும் உங்களுக்கு அழகாக கொடுக்கும். அப்படிப்பட்ட சேட்டலைட்டை வச்சு ஒட்டுமொத்தமாக மேப் பண்ணி அந்த யூஸ் பண்ணி இஸ்ரோ ஒர்க் பண்ணியிருக்கு. காட்டோசாட்டு, ரிசாட்டு, அடுத்து நேவிகேஷன் சேட்டலைட்டு, அதை அடுத்து ஆகாஷனுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், மிசைல்ஸு, அதுக்கடுத்து ஸ்வாம் டெக்னாலஜி. என்னது ஸ்வாமு? நம்ம இந்தியாவில் தமிழ்நாடு தான் அதுக்கு பெஸ்ட்டு. அண்ணா யூனிவர்சிட்டி MIT தான் ஸ்வாம் சிஸ்டத்தை உருவாக்குனது. அதுக்கும் அப்துல் கலாம் தான் விதப்பட்டார் 2002 ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணும் போதும். அதை போட்டு இன்றைக்கி அண்ணா யூனிவர்சிட்டி MIT டாக்டர் செந்தில்குமார் தலைமையில் இன்றைக்கு வந்து இந்தியாவிலேயே ஒரு ஹப்பாக இருக்குது. அப்படின்னா அது தமிழ்நாடு. அதுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி முதலிடம் இருக்குது. அதுக்கு தமிழக அரசு கிட்டத்தட்ட 20 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ட்ரோன் கார்ப்பரேஷனை உருவாக்கியிருக்காங்க. அப்துல் கலாம் பேரில் அந்த ரிசர்ச் டெக்னாலஜி நடந்துக்கிட்டு இருக்கிறது. வார்ஃபேரில் ட்ரோனை யூஸ் பண்ணிய பாகிஸ்தானாக இருக்கட்டும், அது ட்ரக்கி ட்ரோனாக இருக்கட்டும், சைனா ட்ரோனாக இருக்கட்டும், அல்லது இந்தியா ட்ரோனாக இருக்கட்டும், இந்த ட்ரோனை யூஸ் பண்ணிய இந்த எத்தனையிலுமே 10 டன் எடை கொண்ட 10 கிலோ எடை கொண்ட பேரோட தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய MIT இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி டிசைன் பண்ண ட்ரோன் 50 கிலோ எடை கொண்டதை தூக்கிட்டு 75 கிலோமீட்டர் போகக்கூடிய ட்ரோனை உருவாக்கியிருக்கோம் நம்ம தமிழ்நாடு. புரிஞ்சுட்டிங்களா? இதுதான் விஞ்ஞானிகளது, அகடமிஷியன்ஸது, மாணவர்களது, இளைஞர்களது கையில் டெக்னாலஜிக்கல் வார்ஃபேரை அப்துல் கலாம் இளைஞர்கள் கையில், மாணவர்கள் கையில் கொடுத்துட்டு போயிருக்கார். இன்றைக்கி ஆயிரக்கணக்கான ஸ்டார்ட் அப் உருவாகி இருக்கிறது. அந்த ஸ்டார்ட் அப் வந்து பிரதமர் மோடி அவர்களது ஸ்கீமில்
இன்றைக்கி இந்த ஸ்டார்ட் அப் உருவாகிருக்கு. அந்த ஸ்டார்ட் அப் எத்தனையாவது ஜெயிக்கும், எத்தனையாவது தோக்கும், ரெண்டாவது விஷயம். ஆனால் இந்த ஸ்டார்ட் அப்கள் உருவாகி இன்றைக்கி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இந்த தமிழக அரசு இதுக்கு கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணால், ஒரு 100 கோடி இன்வெஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக உலகத்திற்கு சப்ளை பண்ணக்கூடிய, ட்ரோன் சப்ளை பண்ணக்கூடிய, ஸ்வாம் சப்ளை பண்ணக்கூடிய நாடாக தமிழ்நாடு மாறும். ரெண்டாவது ஒரு நெகட்டிவாக நீங்கள் பார்க்குற ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, அது என்ன சார்? நெகட்டிவாக என்ன பார்க்குறேன் அப்படின்னா, டிப்ளமேட்டிக்கலாக நம்ம ஃபெயிலியராக இருக்கும். என்ன டிப்ளமேட்டிக்காக ஃபெயிலியராக இருக்கும்? ஒரு நாட்டினுடைய போர் நிறுத்தத்தை யார் அறிவிக்கணும்? நம்மளுடைய முப்படை தளபதிகள் அறிவிக்கணும். இல்லை நம்மளுடைய ஃபாரின் அஃபேர்ஸ் செக்ரட்டரி மிஸ்திரி அவருடைய வேலையை அழகாக பண்ணிகிட்டு இருந்தார், அந்த வேலையை அவர் அறிவிச்சிருக்கணும். இல்லை விங் கமாண்டர்ஸ் 2 பேர் ஸ்போக்ஸ் பர்சனாக இருந்தாங்க, 2 லேடிஸு, அவங்க அறிவிச்சிருக்கணும். இல்லை நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் அறிவிச்சிருக்கணும். இல்லைன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் அறிவிச்சிருக்கணும். ஆனால் எப்படி ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணுறாரு? இப்போ இது ஒரு நாட்டினுடைய சவர்னிட்டிக்கே ஒரு கேள்விக்குறி. அப்போ ட்ரம்ப் 3 நாளைக்கு முன்னால் 4 நாளைக்கு முன்னால் என்ன சொன்னார்? இதை பற்றி போர் ஆரம்பித்த உடனே என்ன சொன்னார்? இட் இஸ் எ ஷேம், தீஸ் 2 countries ஆர் ஃபைட்டிங் ஃபார் டிகேட்ஸ், ஐ ஹோப் இட் வில் எண்ட் சூன் அப்படின்னார். சொன்னாரா இல்லையா? அப்போ இது ஒரு வெக்கக்காடான விஷயம். 2 நாடுகளும் வேறு வேலை இல்லாமல் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க, இது சீக்கிரம் முடிஞ்சால் நல்லது அப்படின்ட்டு போயிட்டார் அவர் வாட்டில். அமெரிக்க துணை அதிபர் JD Vance என்ன சொன்னார்? இட்ஸ் நன் ஆஃப் மை பிஸ்னஸ், உலகத்தில் எவன் வேணால் சண்டை போட்டுருப்பான், எனக்கு வேறு வேலை இல்லையான்னு கேட்டு போயிட்டார் அவர். இப்படி சொன்ன 2 பேரும் 3 நாளில் ஏன் உள்ளே வராங்க? அதுக்கான காரணம் என்ன? யார் கேட்டு உள்ளே வந்தாங்க? சரி, இது வரைக்கும் ட்ரம்ப் சொல்லி இஸ்ரேல் வாரம் நிறுத்தியிருக்கா? ட்ரம்ப் சொல்லி பாலஸ்தீன் வாரம் நிறுத்தியிருக்கா? ட்ரம்ப் சொல்லி உக்ரைன் வாரம் நிறுத்தியிருக்கா? ட்ரம்ப் சொல்லி ரஷ்யா வாரம் நிறுத்தியிருக்கா? ட்ரம்ப் சொல்லி சிரியா வாரம் நிறுத்தியிருக்கா? யாராவது இவன் அமெரிக்கா சொல்லி வாரம் நிறுத்தியிருக்கா? வாரம் நின்றுருக்கா அது வரைக்கும்? சரி, ட்ரம்ப் சொல்லி ஏன் இந்தியா வாரம் நிறுத்துச்சு? இந்த கேள்விக்கு என்ன பதில்? நம்ம நடத்தினது போர் அல்ல, நம்ம நடத்தினது ஆப்ரேஷன் அகெயின்ஸ்ட் டெரரிஸ்ட். அப்போ தீவிரவாதிகளுக்கு எதிரான எங்களுடைய ஆப்ரேஷனை நிறுத்துறதுக்கு நீங்கள் யார் சார்? ட்ரம்ப்பு, கொஞ்சம் நேரம் இருங்க சார், 2-3 நாள் பொறுங்க, நான் வேலையை முடிச்சுட்டு வர்றேன், எங்களுடைய இராணுவம் அட்வான்ஸாக போயிட்டுருக்கு, நாங்கள் இன்னும் 2-3 நாள் டைம் கொடுத்தா ஒட்டுமொத்த பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய டெரர் நெட்வொர்க்கை காலி பண்ணிடுவோம், எங்கெல்லாம் ஆப்ரேட் பண்ண ஏர் பேஸை காலி பண்ணிடுவோம். காலி பண்ண பிறகு எங்களுக்கு போர் என்பதில் நாங்கள் விருப்பம் கொள்ளல. தீவிரவாதத்திற்கு பயிற்சி கொடுப்பதனால தீவிரவாதமாக தான் அழிக்கிறோம்னு சொன்னால் எல்லா நாடும் அப்போ சப்போர்ட் பண்ணுமா இல்லையா? இப்போ பிரதமர் இது வரைக்கும் 100 நாடுகளுக்கு மேலே போய் பயணம் பண்ணியிருக்கார். போகிற நாட்டு அதிபர்கள் எல்லாம் கட்டிப்பிடிக்கிறார். போகிற நாட்டு அதிபர்கள் எல்லாம் இவர் தான் உக்ரைன் வாரம் நிறுத்துறாருன்னு சொன்னாங்க. இவர் சொல்கிறத ட்ரம்ப் கேட்குறாரு. ட்ரம்ப் என் ஃப்ரெண்டுனாரு. ட்ரம்ப்புக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனார் மோடி. ஓகே, புதின்கிட்ட நேரடியாக ஃபோன் பேசுவார், ஜெலன்ஸ்கிட்ட பேசுவார், எல்லா போரையும் நிறுத்தினவர். இவரில் என்ன போரை நிறுத்தி அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும். ஏன் பிரதமர் மோடி இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் வாய் திறக்கல? இப்போ தானே வாய் திறந்தார். அப்போ தீவிரவாதத்தை ஒழிப்பதில் இந்தியா முன்னெடுத்து செல்லும் பொழுது இந்திய இராணுவ வீரர்கள், இந்திய DRDO விஞ்ஞானிகள், இஸ்ரோ விஞ்ஞானிகள், அட்டாமிக் எனர்ஜி விஞ்ஞானிகள் உருவாக்கி கொடுத்த அந்த செட்டப்பை வச்சு, ஈகோ சிஸ்டத்தை வச்சு டெக்னாலஜி வார்ஃபேரை நடத்திட்டு இருக்கும் பொழுது, 11 ஏர்பேஸை நடத்திட்டு ஒழிக்கும் பொழுது, 9 இடத்த பிரிசிஷன் அழிக்கும் பொழுது ஏன் வாரம் நிறுத்துனீங்க? உங்களை நிறுத்த சொன்னது எது? தடுத்தது எது? ஏன்னா ரஃபேல் விமானத்தை பாகிஸ்தான் இராணுவம் சைனாவுடைய செங்து J-10C என்ற ஃபைட்டர் ஜெட்டை வச்சு வீழ்த்தி அந்த விமானம் விழுந்த உடனே செந்து ஏர்கிராஃப்ட் கார்பரேஷனுடைய ஷேர் 17% முன்னால் போயிடுச்சு, ஏறிடுச்சு மேலே. ரஃபேலுடைய ஷேர் 3% இறங்கிருச்சு. இது ஒரு இண்டிகேஷன், ட்ரேட் இண்டிகேஷன். வர்த்தகம் முன்னால் நிற்கிது, தீவிரவாதத்தை விட வர்த்தகம் முன்னால் நிற்கிது, ஒரு இண்டிகேஷனா? இந்த இண்டிகேஷன் படி அடுத்து என்ன சொல்கிறாரு? சைனாவுடைய ஃபாரின் மினிஸ்டர் யாங்கி பாகிஸ்தான் ஃபாரின் மினிஸ்டரை கூப்பிட்டு, பாகிஸ்தானுக்கு சைனா அயன் கிளாட் பிரதர் அப்படின்றார். சைனா இரும்பு கவசம் கொண்ட பிரதர்ன்றார். ஓகே, அப்போ என்ன அர்த்தம்? சைனா உள்ளே வருது, சீனுக்குள்ளே வருது. சைனா சீனுக்குள்ளே வந்துச்சுன்னா பாகிஸ்தான் வெறும் ட்ரோன்ஸை வச்சே டிசெப்ஷன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி 1 லட்சம் 2 லட்ச ரூபா ட்ரோன்ஸை வச்சு 500 ட்ரோன்ஸு, டர்க்கி ட்ரோன்ஸு, சைனா ட்ரோன்ஸை வச்சு அதில் பேலோடு கூட இல்லாமல் அதை இந்தியாவுக்குள்ளே அனுப்பி இந்தியாவுடைய ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டியில் 30% 40% காலி பண்ணிருச்சு. இந்தியாவுடைய ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டியில் ஆகாஷ் 2500 மிசைல்ஸ் நம்ம ஸ்டாக் பைல் பண்ணியிருக்கோம். S-400 கிட்டத்தட்ட 1000 மிசைல்ஸ் வாங்கியிருக்கோம். அதில் 600 தான் வந்திருக்கு. அதில் 4 கேட்டகரி இருக்குது. எந்தெந்த கேட்டகரி யூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு தெரியாது, எத்தனை போயிடுச்சுன்னு தெரியாது. நீங்கள் இன்னும் பாகிஸ்தான் மிகப்பெரிய ஏவுகணைகளை ஏவலை, அணுகுண்டு வச்ச ஏவுகணைகளை ஏவலை, சாஹின் ஏவுகணைகளை ஏவலை, ஏவாதப்பையே இந்தியாவுடைய பாதி இதை காலி பண்ணியிருக்கான் டிசப்ஷன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி. நம்ம ஃபார்வர்டு அடிச்சிருக்கோம். அப்போ இதை புரிந்து கொள்ளணும். 2வது 3வது அதானியும் அம்பானியும் 2 நாளைக்கு முன்னால் இந்த போர் நிறுத்துவதற்கு
நாங்கள் வந்து முழு ஆதரவை இராணுவத்திற்கும் இந்தியாவுக்கும் தருகிறோம் இந்த ஆப்ரேஷனில் வெற்றி பெறுவதற்கு, தீவிரவாதிகளை அழிப்பதற்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு, ஏதாவது போர் நிறுத்துவதற்கு நாங்கள் ஏதாவது செய்யணும்னா செய்கிறோம். எப்படி அதானி அம்பானி இதை செய்ய முடியும்? அப்போ அவர் சொல்லும் பொழுது இந்தியாவுடைய ஸ்டாக் மார்க்கெட்டுடைய வோலட்டிலிட்டி இண்டெக்ஸு 15லேருந்து 23 போயிடுச்சு. ஸ்டாக் மார்க்கெட் வோலட்டிலிட்டி இண்டெக்ஸ் மேலே ஏறிச்சுன்னா இந்தியாவுடைய ஸ்டாக் விழப்போகுதுன்னு அர்த்தம், விழுகுதுன்னு அர்த்தம். விழுந்துச்சுன்னா இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் ஸ்டாக்கை எடுத்துகிட்டு வித்ரா பண்ணிட்டு ஓடிடுவான். இந்தியாவுடைய பொருளாதாரம் கீழே போகும். இந்த கம்பெனிகள் மிகப்பெரிய லட்சக்கணக்கான கோடிகள் நஷ்டத்தில் விடும். அப்போ நம்ம ட்ரேடு படுத்துக்குவோம். இப்போ இந்த இண்டிகேஷன் தான் ட்ரம்ப் சொன்னார். ஓகே. எனவே மோடிக்கு தீவிரவாதத்தை விட அவரது ஃப்ரெண்ட்ஸு, அவரது வர்த்தகம், அவரது கார்ப்பரேட் அழிந்து விடக்கூடாது, கார்ப்பரேட் சொத்துக்கள் பறிபோய் விடக்கூடாது என்பதில் அவருக்கு அதிகமான அக்கறை இருப்பதன் காரணமாக பொதுமக்களை விடவும் பொதுமக்களது உயிர்களை விடவும் தேர்தல் அவருக்கு முக்கியம், அவரது ஃப்ரெண்டு முக்கியம், கார்ப்பரேட் முக்கியம். இந்த எண்ணத்தை பேக்ரவுண்டில் வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் வந்து எல்லாரையும் வாழ்த்தி சொல்கிறாரு. இந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார். ஒட்டுமொத்த மீடியா, ஒட்டுமொத்த வலதுசாரி குரூப்பு, ஒட்டுமொத்த பிஜேபி குரூப்பு எல்லாரும் இந்த போர் நிறுத்தம் வந்ததுலேருந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க? போர் நிறுத்தம் கிடையாது, சீஸ் ஃபயர் கிடையாது. இந்த இராணுவ ஜெனரல், இராணுவ வீரர்கள், இராணுவ மேஜர்ன்னு சொல்லிட்டு இந்த டிவியில் வந்து பேசிகிட்டு இருக்காங்கல்ல, யூடியூப்பில் பேசிட்டு இவங்களாம் என்ன சொன்னாங்க? இது போர் நிறுத்தம் கிடையாது, சீஸ் ஃபயர் கிடையாது. அப்படி சீஸ் ஃபயர் கிடையாதுன்னா எதுக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து நேஷனுக்கு அட்ரஸ் பண்ணுறாரு? எதுக்கு வந்து போர் முடிவுட்டுறதுன்னு சொல்கிறாரு? தீவிரவாதிகள் தாக்குதல் எதிர்த்தாக்குதல் நடத்தும்னு சொல்கிறாரு. அது ரெகுலர் தானே, அது எப்பயும் நடத்துகிறது தானே. அப்போ நீங்கள் வந்து மக்களுக்கு ஒன்றை காமிக்கிறீங்க, பின்னால் ஒரு அஜெண்டா உங்களுக்கு இருக்குது, மக்களுக்கு வேறு படத்தை காமிக்கிறீங்க. இதன் மூலமாக இதை எதிர்த்து பேசுகிறவர்கள் எல்லாம் தேச துரோகின்னு சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து அயோக்கியனின் கடைசி புகலிடம் தேசபக்தி. தேசபக்தியை சொல்லி மற்றவனை குற்றஞ்சாட்டு சொல்லுவோம் தான் அயோக்கியன். எனவே இந்த தேசபக்தி, போலி தேசபக்தர்களை வந்து மக்கள் புரிந்து கொள்வார்கள். கண்டிப்பாக இந்தியாவின் பக்கம் ஒட்டுமொத்த நாடும் நிற்கிறது. ரஷ்யா உக்ரைன் போர் சம்பந்தமாக பிரதமர் மோடி அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தார், மார்ச்லன்னு நினைக்கிறேன். போரால் ஒருபோதும் நல்ல முடிவை எட்ட முடியாது அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் வந்து அந்த போர் குறித்து பேசியிருந்தார். அவரே இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த 2 பிரதமர் மோடியினுடைய முகத்தை நீங்கள் எப்படி அணுகிறீங்க? ஊருக்கு உபதேசம். உக்ரைன் வந்து போர் நடந்தால் போரினால் எந்த விளைவும் ஏற்படாது சொன்னவர் மோடி. இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு இடையில் போர் நடந்து போரை நிறுத்த வேண்டும் என்று சொன்னவர் மோடி. அப்போ இது மட்டும் எப்படி போர் சரியாக வரும்? அப்போ உங்கள் டிப்ளமேட்டிக் ஃபெயிலியர் தானே. ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளையும் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஃபாரின் பாலிசி ப்ராப்ளம். ஃபாரின் பாலிசி மோடி அவர்கள் பதவியேற்ற உடனே, பதவியேற்புக்கு முன்னாலேயே மோடிக்கும் எனக்கும் நல்ல க்ளோஸ் நெருக்கமாக உண்டு. 10 வருடங்களாக நான் அடிக்கடி சந்தித்திருக்கிறேன். அப்துல் கலாம் அவர்களோடு இணைந்து அடிக்கடி சந்திருக்கேன், அடிக்கடி பேசியிருக்கேன். அந்த இதை வைத்து 2014 தேர்தலில் மோடிக்கு நாங்கள் சப்போர்ட்டும் பண்ணோம். ஏன்னா ஒரு டெவலப்மெண்ட் வரணும். அன்றைக்கு காங்கிரஸ் வந்து இலங்கை தமிழர்களுக்கு அளிப்பதற்கு உறுதுணையாக இருந்தது, ஊழலின் உச்சத்துக்கு சென்றது என்று சொல்லி அவங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணோம். அப்போ அப்படி சப்போர்ட் பண்ண நேரத்தில் பதவியை ஏற்பதற்காக மோடி வெற்றி பெற்று வருகிறார், டெல்லிக்கு வர்றார். அப்துல் கலாம் என்னை கூப்பிட்டு ஃபாரின் பாலிசி கரெக்ட் பண்ணணும், ஏற்கனவே அடாப்ட் பண்ணக்கூடிய ஃபாரின் பாலிசி அடாப்ட் பண்ணால் ஒட்டுமொத்த ஃபெயிலியர் நடக்கும், சார்க் நாடுகளை எப்படி நண்பனாக மாற்றுவது, அதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கணும், டிப்ளமேட்டிக் என்ன எடுக்கணும், ஓகே, அடுத்து ட்ரேடில் என்ன எடுக்கணும், அடுத்து எக்கனாமியில் என்ன சப்போர்ட் பண்ணணும், எப்படி அவர்களை கைதூக்கி விடணும், எப்படி சைனாட்டிலேருந்து நம்மகிட்ட அவங்கள திருப்பணும். ஏன்னா இத்தனை நாடுகள் நாங்கள் பயணப்பட்டிருக்கோம். அப்துல் கலாமோட பயணப்பட்டிருக்கேன், காலிடாஜியா முதற்கொண்டு ராஜபக்சே முதற்கொண்டு எல்லா நாடுகள் தலைவர்களோடையும் அப்துல் கலாம் பேசும்போது நான் கூட இருந்து அந்த பேச்சுவார்த்தையில் கலந்துட்டுருக்கேன். அவர்கள் சொன்ன இன்புட்டை வச்சு ஏன் இந்தியாவை வந்து பார்க்கும்போது கை கொடுப்பாங்க, பின்னால் பண்ணோன்னே இந்தியாவுக்கு அகென்ஸ்டாக பேசுவாங்க, சைனா கூட நிற்பாங்க. இதெல்லாம் எப்படி மாற்றணும்? ரெண்டாவது, ஏசியாவில் என்ன மாதிரியான ஃபாரின் பாலிசி அடாப்ட் பண்ணணும், சைனாவுக்கு நம்ம எப்படி ஃபாரின் பாலிசியை மாற்றணும், எப்படி நேட்டோவோட நம்ம ஃபாரின் பாலிசி இருக்கணும், எப்படி அமெரிக்காவோட நம்ம ஃபாரின் பாலிசி இருக்கணும், எப்படி வந்து துபாய் போன்ற அரபு நாடுகளோட நம்ம ஃபாரின் பாலிசி இருக்கணும். இதுக்கு நான் அப்துல் கலாம் சார் சொன்னதின்படியில் நான் உட்காந்து கிட்டத்தட்ட 7 மணி நேரம் ஒர்க் பண்ணி ஃபாரின் பாலிசியை டிராஃப்ட் பண்ணி இதுவரைக்கும் கடைப்பட்ட ஃபாரின் பாலிசியில் ஏற்பட்ட விளைவுகள் என்ன, அதனால் ஏற்பட்ட பாதகங்கள் என்ன, இதை மாற்றுங்கன்னு சொல்லி ஒரு பேப்பரை கொடுத்து நீ போய் வாழ்த்திட்டு வான்னு சொல்லி என்னை அனுப்புனார். நான் போய் பொக்கே எடுத்துகிட்டு போய் குஜராத் பவனில் வந்து சேர்றாரு மோடி. அவரை சந்தித்து அவருக்கு மாலை போட்டு பொக்கே கொடுத்து அந்த பாலிசி பேப்பரை கொடுத்துட்டு வந்தேன். அதை செயல்படுத்தி இருந்தால் இந்நேரம் ஒட்டுமொத்த சார்க் நாடுகளும் நம்ம பக்கம் நின்றுருக்கும். பாகிஸ்தான் தீவிரவாதத்தை ஒழித்து விட்டு நம்ம பக்கம் வந்திருக்கும். ஒட்டுமொத்த ஏசியா சைனா பக்கம் போகிறதுக்கு பதிலாக இந்தியா பக்கம் வந்திருக்கும். இன்றைக்கு
செக்யூரிட்டி கவுன்சிலில் இந்தியாவுக்கு இடம் கிடச்சிருக்கும். அவர் சொன்ன விஷன் 2020 செயல்படுத்தியிருந்தால் இந்தியா ஒரு எக்கனாமிக் சூப்பர் பவராக மாறி இருக்கும், அறிவார்ந்த சூப்பர் பவராக மாறி இருக்கும். அவர் சொன்னதை செயல்படுத்தியிருந்தால் இன்றைக்கி எல்லாம் நடந்திருக்கும். அந்த பேப்பரை தூக்கி குப்பையில் போட்டார் மோடி. அதுக்கடுத்து டெல்லி லுட்டின்ஸ் பாலிடிக்ஸ் ஸ்கூலில் மாட்டினார். அவருடைய ஓன் மினிஸ்டர்ஸையே அவர் நம்பாமல் போனார். அவரை இயக்கக்கூடிய சக்திகள் அவரை தவறாக வழிநடத்தின் விளைவாக இன்றைக்கி ஒட்டுமொத்த சார்க் இந்தியாவுக்கு எதிரி. ஒரு IMFல போய் போராடி தீவிரவாதத்துக்கு துணை போகக்கூடிய பாகிஸ்தானுக்கு எந்த பணம் கொடுத்தாலும், IMF கொடுத்தாலும், வேர்ல்டு பேங்க் கொடுத்தாலும், எது கொடுத்தாலும் தீவிரவாதிக்கு தான் போகுது 50%. அந்த இதை தடுப்பதற்கு இந்தியா கடுமையாக போராடிய பின்பு மோடி 100 நாடுகளுக்கு சென்று உலகத் தலைவர்களை கட்டிப்பிடிக்கும் அரசியல் பண்ண பிறகும், உலக விஸ்வகுருவாக உருவெடுத்த பின்பும், ஒரு மிகப்பெரிய ஃபாரின் செக்ரட்டரியாக இருந்த MEAல வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த ஜெய்சங்கர் அவர்களை ஃபாரின் செக்ரட்டரியாக போட்ட பின்பும் ஒரு நாடு கூட இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணல. IMFல எல்லா நாடும் பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணி $1 பில்லியன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆமாம், ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அங்கே ஃபெயிலியரா? ஒட்டுமொத்த நாடுகளும் இன்றைக்கு பாகிஸ்தானுக்கு ஆதரவாக வந்து போரை நிறுத்துங்கள் என்று சொன்னார்கள். இந்தியாவுக்கு ஒரு நாடு ஆதரவு சொல்லலை. ட்ரம்ப் கூப்பிட்டு நிறுத்துறியா, உன்கிட்ட ட்ரேடை வர்றதை நிறுத்தவா கேட்டார். இல்லையா, ஒழுங்காக வந்தேன்னா உனக்கு நான் ட்ரேடு கொடுப்பேன். அதானி அம்பானிகளுக்கு நல்ல பணம் வரும், நல்லா குளிப்பாங்க, ரிச் பிகம் ரிச்சர், புவர் பிகம் புவர். என்ன சொல்கிறேன்னு கேட்டார். எஸ்ன்னு சொல்லிட்டாரா இல்லையா? முடிஞ்சா இல்லையா? மிகப்பெரிய சிக்கலே அப்போ இங்கே ஸ்டார்டிங்கில் வந்து வெளியுறவுத்துறையில் இருக்கக்கூடிய ஃபெயிலியர், திட்டங்கள் வந்து முன்னேறாமல் இருக்கிறது, வெளியுறவு கொள்கையினுடைய ஃபெயிலியர். அப்போ வெளியுறவு கொள்கையை மாற்றாமல் இந்தியா வந்து நம்ம வீட்டில் வந்து பக்கத்து வீட்டில் ஃபுல்லாக நீங்கள் தீ எறியுதுங்க, நம்ம வீட்டில் எப்படிங்க நிம்மதியாக இருக்க முடியும்? அந்த தீ இங்கே பரவாமல் எப்படி இருக்கும்? பரவமா பரவாதா? அப்போ ஜனநாயகத்தை விட்டுட்டு மதவாதத்துக்கு போகுது பாகிஸ்தான். நீங்களும் மதவாதத்தை பிடிச்சிங்கன்னா நீங்கள் ஜனநாயகத்தில் போற்றணும், ஜனநாயக விளிம்புகளை காப்பாற்றணும். சிலோனில் மதவாதம் நடக்குது, பாகிஸ்தானில் மதவாதம், இது மியான்மரில் மதவாதம், பங்களாதேஷில் மதவாதம், எல்லா இடத்துலையும் மதவாதம், எல்லா இடத்துலையும் ஜனநாயகமே இல்லை. அப்புறம் எப்படி இங்கே நேபாளில் மதவாதம்? எப்படி ஜனநாயகம் இல்லாத நாட்டை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் மட்டும் இந்த ஜனநாயகத்தில் நிம்மதியாக இந்திய மக்களை வச்சுருக்க முடியும்? அப்போ நீங்களும் மதவாதமாக மாறுறீங்கன்னா இந்தியாவையும் பாகிஸ்தானை மாற்றுற வேலை தானே அது. அதனால தான் நம்ம வந்து சுட்டி காட்டுறோம். சுட்டி காட்டுறவங்களெல்லாம் குறை சொன்னால் இந்த குறை சொல்பவர்கள் சூடோ நேஷனலிஸ்ட். அப்போ இந்த சூடோ நேஷனலிஸ்ட் வந்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சுட்டி காட்டுபவர்கள் ஜனநாயகத்தை மீட்க வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் இருப்பவர்கள். மோடி மேலே அந்த நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையை அவருடைய செயல்களாலே அவர் இழந்து கொண்டிருக்கிறார். நம்ம என்ன பண்ண முடியும்? ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்களோட டைம் ஒதுக்கி ரொம்ப டீட்டெயிலாக பதில்களை சொன்னதுக்கு ரொம்பவே நன்றி. மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அயன் சக்தி தந்திடும் அன்னை டேட்ஸ். அன்னை என்றால் அன்பு, அன்னை டேட்ஸ் என்றால் தெம்பு.